உவமையும் கருத்தும் 16. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இந்த உவமையை கொடிக்கவி எனும் நூலில் முதல் பாடலில் ஸ்ரீ உமாபதி சிவம் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? ஓர் அறை, அது முழு இருளில் நிறைந்திருக்கிறது. அந்த அறையில் மின் விளக்கை ஒளிரச் செய்கிறோம். இப்பொழுது அந்த அறை மிக பிரகாசமான ஒளியில் ஜொலிக்கிறது. அது சரி, இதற்கு முன்னர் இருந்த இருள் இப்பொழுது எங்கே போயிற்று? பக்கத்து அறைக்கா? பக்கத்து ஊருக்கா? இல்லை இல்லை, இருள் எங்கும் சென்று விடவில்லை, அங்கேயேதான் இருக்கிறது. ஒளியினுள் அடங்கி இருக்கிறது. ஒளி நீங்கினால் மீண்டும் இருள் நிறையும். இருளும் ஒளியும் அதே அறைக்குள் தான் இருக்கின்றன. எனவேதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்று கொடிக்கவி சொல்லுகிறது. இதுவே உவமை. இந்த உவமை விளக்கும் கருத்து என்ன? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்பது போல திருவருளுக்கும் ஆணவ மலத்திற்கும் இடம் ஒன்றே ஆகும். தங்கும் இடம், இருப்பிடம் ஒன்றே ஆகும். அந்த ஓர் இடம் நாம் தான். இந்த உயிரே ஆகும், இந்த ஆன்மாவே ஆகும். நம்மிடத்திலேயே திருவருளும் ஆணவமும் தங்கி இருக்கின்றன. அருள் மிகுந்து இருக்கும் பொழுது ஆணவம் மறைந்து இருக்கும். அருள் மறைந்திருக்கும் பொழுது ஆணவம் மிகுந்து இருக்கும். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை கொடிக்கவி எப்படி கூறுகிறது தெரியுமா? ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். எனினும் இருள் அடராது. உயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உள்ளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர். அருள் கூடும்படி கொடி கட்டினேனே என்று ஸ்ரீ உமாபதி சிவம் நது கொடிக்கவி எனும் நூலில் முதல் திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். மலம் உணர்வோம், கருணை உணர்வோம், சிவானந்தம் நுகர்வோம். திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.